வணக்கம் நண்பர்களே. ஓகே. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? காலைல ஏஷியன் இருந்துட்டு இப்போ நியூயார்க் ஆல்மோஸ்ட் 10 மணி ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சின்னதாக ரீகேப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஹைஸ் வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மண்டேனால பெருசாக என்ட்ரிஸ் எடுக்கலை. எதனால வெளியே கொஞ்சம் போயிட்டேன். ஏஷியன்லேயே வந்துட்டு மொமெண்டம் நல்லா இருந்துச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ட்ரிஸ் இந்த இடத்துக்கு மேலே எடுக்கணும்னு இல்லை. அது இல்லாமல் இப்போ தான் நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் என்ட்ரி பிளான் இல்லை. சரி, ஓகே. இன்னும் சின்னதாக ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஐ பார்த்துருவோம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அனலைஸு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒன் டே எஃப்இஜிக்கு கீழே இங்கே க்ளோஸர் வச்சுருந்தா அடுத்த கேண்டில் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் அண்டு வந்து ஒரு கேண்டில் கீழே க்ளோஸர் வச்சுட்டோம். இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு கீழே போயிருந்துச்சு. நீட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கிட்டான். ஸோ அன்றைக்கு மேலே ஏஷியனோட ஹைஸை தூக்கிட்டு வந்துட்டான் கீழே. நல்ல செல்லு. இந்த இந்த லோஸ் வரைக்கும் வந்து செல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த லோஸ் எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா பைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நான் இந்த லைன் போட்டிருக்கேன். இந்த லைன் வந்துட்டு இது வரைக்கும் பைஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். எதுனா இந்த ஹைஸ் வரைக்கும் செல் ஆகும், பை ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்தது. காலையில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓபியில் டேப் ஆகி இந்த ஹைஸ் எடுத்துட்டான். ஸோ இந்த ஹைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி என்ட்ரிஸ் பார்த்துருக்கலாம்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு 6 மணிக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசியன் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு 9 மணிக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு நல்ல செட்டப்பு. இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ஓபி இந்த இடத்துல டேப் ஆகிட்டு இந்த டிபி 2 hour ஈஸிலி டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பை கிடச்சிது. இது வந்து ஒரு ஏஷியன் ஹைஸ் டு ஏஷியன். இது ஒரு நல்ல ஒரு மாடல். இது என்ன அப்படின்னா ஏஷியனோட ரேஞ்சை ஹைஸ் எடுத்தால் லோஸாக பயாஸோட நரேட்டிவ் பண்ணிட்டு என்ட்ரிஸ் பேஸ் பண்ணுற மாதிரி இதுவும் நல்ல என்ட்ரி. இந்த இடத்துல ஏஷியன் லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே அப்படியே போயிருந்தோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பேர் வந்துட்டு ஐசிடி கில் ஜோன்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வரும். அதில் உள்ளே போயிட்டு இந்த 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து யூடிசி -5 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே அதில் வச்சுட்டு சரிங்களா வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே செஷன் டைமிங்ஸு அதெல்லாம் வந்துடும். ஓகே. அடுத்து வந்துட்டு இப்போ நியூயார்க் நல்லா ஃபாலு கீழே விழுந்துட்டான். கீழே வந்து அது ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து சும்மா வச்சுருக்கேன். இங்கே வந்து பைஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த 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 கேனலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு கீழே வச்சு சும்மா வச்சுருக்கேன். என்ட்ரி எதுவும் பிளான் பண்ணல இன்னைக்கு. ஓகே. அடுத்து வந்து ஹீரோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹீரோ அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹீரோவும் நல்லா செல்லு நல்லா பை. நான் இதை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எஃப்இஜி கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீட்டான செட்டப் கிடச்சிது லண்டனில். எப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி 1 மணி கேண்டில் இந்த லோஸ் இது வந்து பியூட்டிஃபுல்லான எஸ்எம்டி. அது அப்படியே ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஸ்எம்டி தூக்கிட்டான். ஸோ 3 மணி கேண்டில் PO3 3 மணி கேண்டில் PO3 சூப்பரான ட்ரேடு இது. நான் போன வீடியோவில் PO3னா அப்படி என்ன எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ பிக் பண்ணி போகிறோம். ஸோ அந்த பயாஸ் IRL to ERL + PO3 படிச்சிங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை. மார்க்கெட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மணி கேண்டில் ஓப்பனு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்து பிரேக் டவுன் போட்டிருப்பேன். அதுலேயுமே PO3 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ PDRI நம்மளுக்கு பைஸ் இங்கே வரைக்கும் இந்த வரைக்கும் பைஸு. ஸோ இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே போயிட்டு
அதே ப்ரைஸில் வந்து கீழே வந்து இந்த எஃபிஜிசி லைன் பேலன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு 3 minutes போனீங்க அப்படின்னா ஈஸிலி டு என்டர் த ட்ரேட்ஸ். எப்படி வேணால் ட்ரேட் எடுத்துக்கலாம். சிஎஸ்டி, எஃபிஜி ரீபேலன்ஸ், எம்எஸ்எஸ் அண்டு எஃபிஜி ரீபேலன்ஸ் ப்ளஸ் ஓடிஇ லெவல் எனிதிங். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடியில் வச்சிங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு டிபி வைக்கிறதுக்கான பாயிண்ட்ஸு -1, -1.5, 2 அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நம்ம இப்போதைக்கு -1 வச்சுருந்தாலும் டிபி டன் நல்ல குட் செட்டப் கிடச்சிது. ஸோ யார் யார் இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுத்தீங்க, யார் யார் என்ட்ரி எடுக்கலை, ஸோ அப்படிங்கிற கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம ஒரு 53 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் மீ. டெய்லி ஒரு வீடியோ போகிற மாதிரி எது பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். எனி டவுட்ஸ், கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் இல்லை கைடன்ஸ் மாதிரி எதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணலாம். ஸோ நோ பெய்டு கோர்சஸ் என்கிட்ட எதுவும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.